பெரிய ஒரு பிரச்சனை இந்த நம்ம இளம் சந்ததியினர். ஆகவே இது நான் பல ப்ரோக்ராம்லன்னு சொல்லியிருக்கேன். ஏர்லியா தூங்குறது எங்கட லைஃப்ல எடுக்கணும், எடுத்தா எங்கட ப்ரெஷர் கொண்டு வருவோம். இதை பிராக்டிஸ்ல எடுத்து பாருங்க. ஏர்லியா தூங்குறேன்னா உங்களோட இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடன்றதும் அடுத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முறை. மகரிபோட அவங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. மகரிபுக்கு பிந்தி வார டைம்ல சஹாபாக்கள் கேட்ட டைம்ல சொல்லியிருக்காங்க, நான் மனைவியோட சமைச்சு நின்றதுல இரவு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணதுல நேரம் போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏர்லியா சாப்பிட்டா இப்ப உணவு சமைப்பாட்டுக்கு எப்படியும் 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தேவை. இப்ப நீங்க 9:30-10 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லி சொன்னா 6:30-7 மணிக்குள்ள உங்களோட இரவு சாப்பாடு சாப்பிட்டா தான் நீங்க சாப்பிடுற டைம்ல இறைப்பையிலிக்கிற உணவெல்லாம் சமீபாடு அடைஞ்சிடும். அப்ப நீங்க அந்த சமீபாடு அடையாம கழிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். இப்ப காமன் ப்ராப்ளம் யாருகிட்ட வாயில எடுத்தாலும் மருந்து எடுக்க வந்தா குளிச்சு எழுத தொடங்க கொலை சொல்றது, எனக்கு கேஸ்ட்ரிக் மிதிக்கு சார் பார்த்து மருந்து எழுது. எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். அந்த கேஸ்ட்ரிக் குளிச்சோட பேர் எல்லாம் பாடம் ஒமிப்ரோசோல் பாடம் எல்லாரும். அப்ப இது என்னது கேஸ்ட்ரிக்ங்கிறது? அப்படி இல்லையே. கேஸ்ட்ரிக்ங்கிறது ஏதாவது இருந்தாப்புல ஒரு நாள் என்னையும் சாப்பாடு டிலே ஆகி சாப்பிட்டது அல்லது கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டு அந்த அன்றைக்கு மட்டும்தான் அந்த கேஸ்ட்ரிக் இருக்கும். இது டெய்லி கேஸ். இது காரணம் இந்த லேட்டா சாப்பிட்டுட்டு கழியுது. லேட்டா சாப்பிட்டு கழிஞ்சா அல்லது லஞ்சுக்கு பிறகு கழியுறது. பகல் சாப்பாடு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நேரம் தான் சாப்பிட்டாங்க. காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. லஞ்ச் பகல் சாப்பாடுங்கிறது இல்ல. நாம சாப்பிடுற மெயின் சாப்பாடு பகல் சாப்பாடு. பகல் சாப்பிட்டு முடி என்ன நடக்குது? தூக்கம் கொண்டு வருது, வெளியிடம் கழிஞ்ச அந்த உணவாவிடம் எங்க வருது? இஞ்சா வருது. அப்ப தொண்டைக்குள்ள சளி அதிகமான பேர் சொல்லுவாங்க, சளி சார் கச்சரியான சளி. எங்க சளி? மூக்குலையா இல்ல, தடுமல் இருக்கா இல்ல, தும்மல் இருக்கா இல்ல, தொண்டைக்குள்ள சளி. அது சளி இல்ல. சளிங்கிறது ஒரு ஆளுக்கு தடுமலாக்கி தும்மலாக்கி வாரதான் சளி. தொண்டைக்குள்ள இருக்கிறது உமிழ் நீர் சுரப்பு சரியானே, இறைப்பயிர ஜூஸ், அதுகள் தான் தொண்டைக்குள்ள சளி மாறி வலுவரிக்கிறது. அது கூட ஆருக்கு வருதுன்னு சொல்லிச்சேன்னா சாப்பிட்ட உடனே கழிகிறார்கள். சாப்பிட்டு போட்டு சாயிறாக்களுக்கு எல்லாம் அந்த இஞ்சாம்பர். அப்ப